ஹலோ காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்குன்னா, இந்த படம் இப்பதான் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேர் என்னன்னா தி டெவில்ஸ் மவுத். இந்த படம் ஆரம்பத்துல நல்ல ஸ்மூத்தா தான் போகும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திக் 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 அப்படின்னு நொடிக்கு நொடி இவங்க தப்பிப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்மள ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நாம அதிகமா பேசாம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு தீவை தான் காட்டுறாங்க. அந்த தீவுல அங்கங்க நிறைய பொருட்கள் போய் சொருகி இருக்கு. ஒரு பைக்ல ஒரு தென்னை மரத்துல போய் கிடக்கு. அது ஒரு பழைய பைக் தான். ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க இப்பதான் ரீசெண்டா ஏதோ ஒரு புயல வந்து ஓஞ்ச மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி டூரிஸ்ட் எல்லாமே போட்ல கடலுக்குள்ள சுத்தி பார்க்க போற அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு சிப்ஸ் பாக்கெட்ட படுபோட போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே பேன் பண்ணி நம்ம படத்தோட கேரக்டர்ஸ் தான் காட்டுறாங்க. இதுல ஒரு கேப்டன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, அவ பேர் மேக்ஸ். அவளுக்கு பக்கத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயினான சாராவும் இருக்கா. அந்த கேப்டன் நீங்க புக் பண்ண போட்டு எப்பவே போயிடுச்சு, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த போட்டு போனா உங்கள்ட்ட இன்னொரு போட் இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு பெரிய போட் இருக்கு. அது இந்த கேப்டனோட போட் தான். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி வரான் பாத்தீங்களா, இவனோட பேரு ஜேம்ஸ். அதே நேரத்துல இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு பொது இடம் அப்படின்னு கூட பார்க்காம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஆட்ரியன், அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிரேக். இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கொஞ்ச நேரம் அவங்களை அங்கிட்டு போக சொல்ல அப்படின்னு மேக்ஸும் சொல்ல, ஜேம்ஸும் அவங்க ரெண்டு பேருமே அந்த பக்கமா கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ல எங்களை கூட்டிட்டு போனா நீங்களும் செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே மேக்ஸும் அவரை சம்மதிக்க வைக்கிற மாதிரியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க, இங்க இவங்க ரொமான்ஸ் நிறுத்தவே இல்ல. கடைசியில எப்படியோ மேக்ஸ் அந்த கேப்டனை பேசியே சம்மதிக்க வச்சுட்டா போல. சீக்கிரம் வாங்க என்னோட போட்லயே போயிடலாம் அப்படின்னு அந்த கேப்டனை கூப்பிட இவங்க எல்லாருமே மேக்ஸ் புகழ்ந்துகிட்டு வேகமா சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் போட்ல கடலுக்குள்ள வந்தவங்க செம்மையா என்ஜாய் பண்றாங்க. சரக்கடிக்கிறது, கடல்ல குளிக்கிறது, தீவுல போய் பயங்கரமா என்ஜாய் பண்றது, இப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றாங்க. அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுல ஹீரோயின் சாராவும் மேக்ஸும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் நியூயார்க்ல ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் இவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு மேக்ஸும் லாஸ் ஏஞ்சலஸ்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இது ஹீரோனுக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. ஆனா மேக்ஸுக்கோ அந்த நேரத்துல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஹீரோனோ சரி சரி இந்த பேச்சை இதோட நிப்பாட்டிக்கலாம், இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனோ நான் ஸ்விம்மிங் பண்ணலாம் இருக்கேன், என் கூட வரியா அப்படின்னு கேட்க, என்னால இப்பெல்லாம் ஸ்விம் பண்ண முடியாது, நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பிடுறா. இப்ப ஹீரோன் மட்டும் தனியா கடலுக்குள்ள ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மேல அவங்க 4 பேருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ஆண்ட்ரியனோ எனக்கு ரெஸ்ட் ரூம் போறது அப்படின்னு அவளும் உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் கேப்டன் அங்கே வந்து சரி சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், கிளம்பலாமா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, அங்க ஹீரோன் இல்ல அப்படிங்கறத அவங்க யாருமே கவனிக்கல. கவனிக்க வேண்டிய மேக்ஸுமே அதை கவனிக்கல. ஆட்ரியன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோன் அங்க இல்ல அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது மேக்ஸ் தான். ஆனா அவ என்ஜாய் பண்றதுல ஹீரோன் அங்க இல்ல அப்படிங்கறத கவனிக்கல. ஆனா ஹீரோன் அங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கேப்டனோ போட் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்க அந்த சத்தம் கேட்டு ஹீரோயினோ ஏய் காய்ஸ் நான் இன்னும் இங்கதான் இருக்கேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவ்வளவு கத்துறா. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு கேட்கல. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி நமக்கு இருக்கிறதே மறந்துட்டு நம்மள விட்டுட்டு போறாங்களே அப்படின்னு அப்செட் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு ஏதோ காயம் ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா நிறைய ஜெல்லி ஃபிஷ் ஹீரோனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதோட கொடுக்க எல்லாம் பட்ட உடனே பயங்கரமா வலிக்கும். அதே நேரத்துல ஹீரோனை சுத்தி நிறைய ஜெல்லி ஃபிஷ் வர ஆரம்பிக்க ஹீரோனால சமாளிக்க முடியல. அங்கிருந்து தப்பிக்கல அப்படின்னு ஸ்விம் பண்ணியும் பாக்குறா. ஒரு கட்டத்துல மயங்கியும் போயிடுறா. அதே நேரத்துல இங்க போட்ல காட்டுறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு திரும்பி வந்த ஆட்ரியன் அவதான் சாரா அங்க இல்ல அப்படி கவனிக்கிறா. அப்புறம் தான் எல்லாருமே ரியலைஸ் பண்றாங்க சாரா அங்க இல்ல அப்படின்னு. உடனே போட்டு திருப்பங்க அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் கட் பண்ணி இப்ப சாராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. ஆனா அவ உடம்பு முழுக்க அந்த ஜெல்லி ஃபிஷ் கீறினதுனால பயங்கர காயமா இருக்கு. அத அவளால வலியை தாங்கிக்கவே முடியல. இப்படி தன்னை விட்டுட்டு வந்ததுனால ஹீரோனுமே கொஞ்சம் கோமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. மேக்ஸும் இது தன்னோட தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்காம நான் இதை கவனிச்சிருக்கணும், ஏதோ கன்ஃபியூஷன்ல மறந்துட்டேன், சரி சரி நீ சரியாயிடுவ, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்ட்ட சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத பார்த்த மேக்ஸும் அவளை தனியா விட்டுட்டு வந்ததை பத்தி பேசுறா. அதாவது அது எல்லாமே கேப்டனோட தப்பு அப்படிங்கிற மாதிரியும் தாமேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கு ஜேம்ஸும் இங்க பாருங்க நடந்து போச்சு, இதை இதோட விட்டுருங்க அப்படி சொல்ல, மறுபடியும் மேக்ஸும் நீ போட்ல தான் இருந்த அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோ அப்ப என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்ல அப்படி மாதிரி ஹீரோனை சொல்ல, அதனால கடுப்பான மேக்ஸும் நீங்களே டின்னர் சாப்பிடுங்க சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதனால ஜேம்ஸும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஆட்ரியனோ ஹீரோனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண ஜேம்ஸும் மேக்ஸ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரான். மேக்ஸும் ஹீரோனும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு. மறுபடியும் வழக்கம் போல அவங்க பேசிக்கிறாங்க, சமாதானம் ஆயிக்கிறாங்க. இனிமே ஒருத்தர் விட்டுட்டு போயிடவே கூடாது அப்படின்னு ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாருமே பீச்ல உட்காந்து பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜேம்ஸும் கிரேக்கும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்ரியனோ அவங்க கூட விளையாடுறதுக்காக கிளம்பிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் மேக்ஸும்
மறுபடியும் ஹீரோன் கிட்ட சாரி கேக்குறா. அப்படி நடந்ததுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல, பரவாயில்ல அதான் ஒன்னும் ஆகல அப்படி மாதிரி ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் ரொம்பவே எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஹீரோனோட அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியா இந்த டெவில்ஸ் மவுத் அப்படி சொல்ல போற இந்த இடத்துல இருக்கிற ஒரு குகைக்கு தான் கடைசியா டூரிஸ்டா வந்துட்டு போயிருக்காரு. அதனால நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய போட்டோ எடுத்து எங்க அப்பாவுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். அவருக்கு அந்த டெவில்ஸ் மவுத் குகையில இருக்கிற அந்த தண்ணியில நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பாத்துக்கல அப்படின்னா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். எல்லாத்தையுமே எனக்காக நீ பண்ணி நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ இல்லட்டா நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா இல்ல, இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே பிரியாம ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிராமிஸ் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு கண்டிப்பா அந்த டெவில்ஸ் மவுத்துக்கு போறோம், நாளைக்கு அதுதான் பிளான் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆட்ரின் அங்கே வந்து இவங்க எல்லாருமே கூப்பிடுறா. ஆனா ஹீரோனோ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், பரவாயில்ல நீங்க போய் விளையாடுங்க அப்படி சொல்ல, அதனால அவங்க 4 பேருமே தண்ணிக்குள்ள இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒண்ணு அவங்க கால்ல உரசுற மாதிரி இருக்கும். பயந்து போயிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு எல்லாருமே வெளியில வராங்க. என்னன்னு பார்த்தா கரை ஓரத்துல ஏதோ ஒண்ணு ஒதுங்குது. அதனால இவங்களும் கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு ஆமை தான் ஒதுங்கி இருக்கு. ஆனா அந்த ஆமையவே ஏதோ ஒண்ணு பாதியா கடிச்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இங்க இனிமே இருக்க கூடாதுன்னு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது ஒரு பெரிய முதலையோ இல்லட்டா சார்க்கு தான் கடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி இவங்க முடிவு பண்ணிருக்காங்க போல. அதனால நாளைக்கு போக போற அந்த இடம் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா, அதனால அங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அப்படி கட் பண்ணி அடுத்த நாள் இவங்க எல்லாருமே அந்த டெவில்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குகைக்கு போறதுக்காக ஒரு போட்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தை பார்க்க அவ்வளவு நேச்சரா இருக்கு, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. மத்தவங்க மாதிரி இல்லாம ஹீரோனும் அங்கே போய் போட்டோ எடுக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி கிட் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரொம்பவே ரெடியா வந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்த போய் ரீச் ஆகுறாங்க. அங்க வாட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேவை இவங்களுக்கு சுத்தி காட்ட ஒரு கைடுமே அங்க நிக்கிறாரு. அவரு தன்னை தர அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கு யாருக்காவது பயமா இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ எனக்கு நீச்சல் அடிக்கலாம் பயம் இல்ல, அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறத நினைச்சுதான் பயமா இருக்கு அப்படின்னு ஜெல்லி ஃபிஷ் மனசுல வச்சுக்கிட்டு சொல்றான். அந்த இடத்துல 10 to 15 அடி ஆழம் தான் இருக்கும், அதனால பெருசா நீங்க கவலை பண்ண வேண்டியது இல்ல, அந்த இடத்துல சின்ன சின்ன மீன்கள் தான் இருக்கு அப்படின்னு வாட்டும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன படகுல அவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கிரேக்கும் டெவில்ஸ் மவுத் மாதிரி இருக்கிற ஒரு குகையை பார்த்துட்டு இது எங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அதை போட்டோ எடுக்கிறான். இனிமே உங்க அம்மாவை பத்தி பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரினும் கோவப்பட அப்படியே ரெண்டு பேருமே அந்த குகையோட என்ட்ரன்ஸுக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்க போனு இதர சில பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில போட்டுட்டு அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியுமா பிடிச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அப்பதான் ஆட்ரினா பின்னாடி பாரு செம்ம ஹேண்ட்ஸமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஒருத்தன் சூம் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனோட பேர் ராயன். ராயன் அந்த குகைகளுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியில நீச்சல் அடிக்கிறது தான் அவனோட ஹாபியாவே வச்சிருக்கான். அவனும் ஹீரோனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வாட்டம் அந்த குகைகளை நம்ம சுத்தி பாக்குறதுக்காக கிரீன் கலர் வழியில தான் நம்ம போக போறோம் அப்படி சொல்ல, அதுதான் ரொம்ப ஈஸி சாரா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்ப அதை கேட்ட மேக்ஸும் அப்ப ரெட் கலர் பாத்திலே போகலாமே, அது இன்னும் அட்வென்ச்சரஸா இருக்குமே அப்படி சொல்லி மத்தவங்களை அதுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு வாட்ட சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்பதான் ஒரு புயல் அடிச்சு முடிஞ்சிச்சு, அதனால இந்த இடமே மாறி போயிடுச்சு, மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது, அதனால அந்த இடத்துக்குள்ள போறது ரொம்பவே ஆபத்து அப்படி மாதிரி சொன்னாலும் எல்லாருமே சேர்ந்து வாட்ட சம்மதிக்க வச்சிடறாங்க. கடைசியில சாராவுமே அதுக்கு சம்மதிக்கிறா. அதனால வேற வழி இல்லாம அந்த ரெட் கலர் பாத்து வழியா எல்லாருமே போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது வாட்டம் யாராவது லைஃப் ஜாக்கெட் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படி சொல்ல ஹீரோன் மட்டும் அதை எடுத்துக்கிறா. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ராயனும் ஹீரோன் கிட்ட வந்து அந்த கத்திக்கிட்டே இருந்தானே அவன் தான் உன் காயத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்க, இல்ல கோவப்பட்ட ஜெல்லி ஃபிஷ் தான் என் காயத்துக்கு காரணம் அப்படின்னு ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் இந்த இடத்துல இருக்கிற எல்லா குகையிலுமே நான் நீச்சல் அடிச்சிட்டேன், நல்ல வேளை நீங்க இந்த டைம்ல வந்தீங்க, இப்பதான் இந்த இடத்தையே திறந்தாங்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு இப்படி சிக்னல் கூட அப்படின்னு லைட் அடிச்சு காட்டுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்ப இவங்க எல்லாருமே தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டு தண்ணியில குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்ரினோட பாய் ஃப்ரெண்டு கிரேக்கும் கொஞ்சம் பயந்த சுவாந்தம் போல அவனும் ரொம்பவே தயங்கி தான் தண்ணியில குதிக்கிறான். ஏற்கனவே அடிப்பட்டதுனால ஹீரோனுமே தயங்கிக்கிட்டே நிக்க இங்க ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளும் தைரியமா குதிக்கிறா. குதிச்சதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஈல் மீன் வர மாதிரி இருக்கும். அவ பயந்து கத்த எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அவளும் நான் ஒரு ஈல் மீனை பார்த்தேன் அப்படி சொல்ல, ஈல் மீன் எல்லாம் கடல்ல தான் இருக்கும், இந்த மாதிரி குகையில இருக்காது அப்படின்னு வாட்டும் சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப வாட்டும் உங்க எல்லாருக்குமே டெவில்ஸ் மவுத் குகையில சுத்தி பார்க்க போறேன் அப்படி சொல்லி கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது சாரா கிட்ட மட்டும் நீ தண்ணிக்குள்ள போகும்போது நல்லா மூச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள போ அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோனும் கண்ணாடியை போட்டுட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி பார்க்கும்போது யாரோ தண்ணியோட அடியில நீச்சல் அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. அந்த நீச்சல் அடிச்சுட்டு போற அந்த நபரும் திரும்பி லைட்டை வச்சு சிக்னல் கொடுக்கும்போது தான் அது ராயன் அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியுது. இவ்வளவு ஹாய் அப்படின்னு கை காட்டுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கூட நீச்சல் அடிச்சுக்கிட்டே போறா. இப்ப அவங்க ரெட் பாத் வழியா டிராவல் பண்ணி ஃபர்ஸ்டா ப்ளூ டனல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள தான் நுழையிறாங்க. இந்த ப்ளூ டனலை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுதான் வெளியில போறதுக்கான என்ட்ரன்ஸ் அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு அவனும் சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வாட்டும் சத்தம் போடாம வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இப்ப அவங்க டெவில்ஸ் மவுத் அப்படின்னு சொல்ல போற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே எல்லாமே பெரிய பெரிய பற்கள் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய வௌவால்கள் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இவங்க அந்த இடத்தை கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது கிரேக்கும்
கிரேக்கும் சும்மா இல்லாம விசில் அடிக்கிறான். அந்த சத்தம் கேட்டு எல்லா வௌவால்களும் பறக்க ஆரம்பிக்குதுங்க. எல்லாருமே நீந்தி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரன் மட்டும் இது பார்க்க செம்மையா இருக்கு அப்படி சொல்லி அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரன் போலாம் அப்படின்னு பாக்கும்போது ஹீரன் பேண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு ரோப் ஒண்ணு பாறையில மாட்டிக்குது. அவளால எடுக்க முடியல. கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருங்க நானும் வரேன் அப்படி சொல்லிக்கிட்டு பின்னாடியே நீந்தி போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஸ்கெலட்டன் கேவ் அப்படி சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு நீந்தி வராங்க. இந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்கெலட்டன் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களால போன்ஸ பார்க்க முடியும். அதுவும் உண்மையான மனித எலும்புகளை அப்படின்னு வாட்டு சொல்ல என்னையா சொல்ற அப்படின்னு மாதிரி மத்தவங்களுக்கு கேக்குறாங்க. அதாவது இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஏதோ ஒரு சிங்க் ஹோல் ஏற்பட்டு மொத்தமா புதைஞ்சிட்டாங்க அப்படின்னும் அது ஒரு பழைய கதை அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதுமே கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரனும் கண்ணாடியை போட்டுட்டு கீழே தண்ணிக்குள்ள பார்க்கும்போது ரயன் நீந்தி போய்கிட்டு இருக்கான். அவனும் திரும்பி மறுபடியும் லைட்டை வச்சு சிக்னல் கொடுக்க மறுபடியும் ஹீரன் ஹாய் சொல்றா. அதே நேரத்துல மத்தவங்க எல்லாரும் ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு போட்டோ எடு அப்படின்னு ஹீரன் கிட்ட சொல்ல வாட்டும் ஹீரன் கிட்ட இருந்த கேமராவை வாங்கி அவங்கள மொத்தமா போட்டோ எடுக்கிறான். இப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரன் ஜேம்ஸும் மேக்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ இல்லட்டா இந்த இடமே கலகலப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்ப கிரேக்கும் சும்மா இல்லாம பாறை மேல ஏறணும்னு வலிக்கு விட்டு கீழே விழுகிறான். அதை பார்த்த வாட்டம் நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாறைகள்லாம் ரொம்பவே வீக்கு, நம்ம ஏதாவது பண்ண போய் மொத்தமா கீழே விழுந்து நம்மளால இறந்து போயிருவோம், இதுல விளையாடாதீங்க அப்படி சொல்ல சாரி நான் தெரியாம பண்ணிட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு கிரேக்கும் சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் வாட்டம் அவங்க எல்லாரையுமே வாங்க அடுத்த குகைக்கு போலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போதுதான் இப்ப கிரேக் ஏறம்னு கீழே விழுந்த அந்த பாறையை காட்டுறாங்க. அது கீழே இருந்து மேல வர டச் ஆயிருக்கு. இந்த பாறையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அவங்க எல்லாருமே நீந்தி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள என்ட்ராகும் போது நிறைய மீன்கள் செத்து கிடக்குது. அந்த இடத்துல துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்க என்னது ஏன் இப்படி மீன்கள் செத்து கிடக்குது அப்படின்னு கேட்க வாட்டம் இது எல்லாமே உப்பு நீர் மீன்கள் இங்க வந்ததுனால இறந்து போயிருக்குங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லாமே இறந்து கிடக்கிறதுனால இவங்களால அதை சகிச்சுக்கவே முடியல. இப்படியே நம்ம நேர போனா கடலுக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப வாட்டம் அந்த இடம் ரொம்பவே உயரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை காட்டுறான். புயல் அடிச்சதுனாலதான் இந்த இடத்துல தண்ணி வந்திருக்கும் போல, அதனாலதான் இந்த மீன்கள் இங்க வந்து இறந்து போயிருக்கு அப்படின்னு ஹீரன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே அங்கிருந்து போலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்திருக்காங்க போல. இங்க இருந்து எப்படி வெளியில போறது அப்படின்னு கேட்க அதுக்கு வாட்டம் பக்கத்துல ஒரு குகை இருக்கு, அந்த குகை வழியா அப்படியே வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஹீரன் கிட்ட வந்து நீ பரவாயில்லையா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படி மாதிரி கேட்க அப்பதான் ஹீரனோ வாட் என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி அக்கறை இருக்கிற மாதிரி கேட்கிற அப்படி சொல்ல அப்பதான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க ஃப்ரெண்டு தான் என்கிட்ட அதிகமா காசை கொடுத்து உங்களை அக்கறையா பாத்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல மேக்ஸ் தான் அதை பண்ணிருக்கா அப்படின்னு ஹீரனுக்கு தெரியுது. நானும் மத்தவங்க மேல இருக்கு நினைக்கிறேன், என்கிட்ட இப்படி அக்கறையா நீங்க கேட்கறத நிப்பாட்டுங்க அப்படி சொல்ல அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில வந்த ஹீரனோ மறுபடியும் கிளாஸ் போட்டுட்டு தண்ணிக்குள்ள பார்க்கும்போது இறந்து போன ஒரு ஈல் மீன் உண்மையிலே இருக்க அதை பார்த்து பயந்து கத்திட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நீந்தி போய்கிட்டு இருக்கா. அப்படி அவங்க அந்த இடத்தை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அப்ப பாருங்க அவங்க ஏற்கனவே நீந்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல கருப்பா ஏதோ ஒரு பெரிய மீன் மாதிரி ஒண்ணு கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அத அவங்க யாருமே கவனிக்கல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நீந்தி ஒரு இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரனோ தன்னோட ஃப்ரெண்டான மேக்ஸ் கிட்ட போயிட்டு நீதான் வாட்டு கிட்ட காசு கொடுத்து என்ன பாத்துக்க சொன்னியா அப்படின்னு கேட்க ஆமா உன் மேல அக்கறை இல்லாத மாதிரி நான் நினைச்சேல, அது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு மேக்ஸும் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரன் கிட்ட இருந்த அந்த கத்தியை வாங்கி பாறையில M+S அப்படின்னு மேக்ஸும் சாராவோட இன்சில பாறையில கீறான். அதுக்கப்புறம் ஆட்ரின் இங்க வந்துடுறா. 3 பேருமே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரனோ எனக்கு ஏதோ ஒன்று டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த அப்படிலாம் எதுவும் இல்ல எதுக்கெடுத்தாலும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரனும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. முன்னாடி வாட்டம் நீந்திக்கிட்டே போய்கிட்டு இருக்க வாட்டம் அங்க இருக்கிற பாறைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரனை தண்ணிக்குள்ள மூழ்கி அந்த பாறையை டச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆட்ரியனோ என் காலை ஏதோ ஒன்று கீறிச்சு போல ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட உடனே கிரேக்கும் ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ரத்தத்தை பார்த்தாலே ஆகாது, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா சின்ன வயசுல அவனுக்கு ஒரு டிராமா நடந்திருக்கும், இது ஆட்ரியனுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால இந்த ரத்தத்தை நீ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல ஹீரனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாறையில உட்காந்து அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தன்னோட பாய் ஃப்ரெண்ட இவ ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஹீரனோ அந்த காயத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப்பை வச்சு அந்த காயத்தை நல்லா சுத்திடுறான். அப்ப வாட்டம் அவங்க கிட்ட யாருக்காவது இப்படி அடிபட்டுச்சுன்னா உடனே திரும்பி போயாகணும், நம்ம இப்பவே திரும்பி போயாகணும் அப்படி சொல்ல ஆனா அதை கேட்டுக்கிட்டு இருந்த மேக்ஸும் ஆட்ரியன் இப்போ உனக்கு பிரச்சனை இல்ல, நீ நல்லாதே இருக்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு கடைசியா இருக்கிற அந்த குகையை மட்டும் பார்க்காம போனா என்ன பண்றது, அந்த குகை தான் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா வாட்டம் நம்ம அங்க போக வேணாம் திரும்பி போயாகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அப்படியே அவங்களுக்கு கீழே காட்டுறாங்க. ராயன் இன்னும் கீழே தான் நீந்தி வந்துகிட்டு இருக்கான் போல. அவன் நீந்தி வந்துகிட்டே ஏதோ ஒண்ணு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப பாருங்க அவனுக்கு பின்னாடி பெரிய சுறா மாதிரி ஏதோ ஒண்ணு நீந்தி போய்கிட்டு இருக்கு. இவனும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு முன்னாடி பார்க்க பெரிய சுறா ஒண்ணு வந்து அவனை அப்படியே கடிச்சு கொன்னுடுது. இங்க மேக்ஸும் தன்னோட பேச்சு திறமையை வச்சு எல்லாருமே சம்மதிக்க வச்சு சரி கடைசி இருக்கிற அந்த கோயிலுக்கும் போயிட்டு போலாம் அப்படின்னு ஏற்றினியே சொல்ல வச்சிடறா. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க இருந்து நீந்திக்கிட்டே மூவ் ஆகி போறாங்க. அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்கும்போது வாட்டம் எல்லாரோட லைட்டையுமே ஆஃப் பண்ண சொல்ல அவங்க இப்ப வந்திருக்கிற இடம் ரொம்பவே கண்ணுக்கு ரம்மியமா இருக்கு.
இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே ப்ளூ கலர் தண்ணி மாதிரி இருக்கு. இவங்க நீந்துற இடம் ஃபுல்லாவே அப்படியே ப்ளூ கலரா இருக்க அதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். இப்படி ஒரு இடத்த மிஸ் பண்ண போயிருந்தோமே அப்படின்னு. அதனால மேக்ஸுக்கு எல்லாருமே நன்றி சொல்றாங்க. ஹீரோனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வாட் மட்டும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படி சொல்ல, இப்பதானே வந்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே அப்படி சொல்ல, சரி சரி ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், அதுக்கப்புறம் கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவனு சொல்றான். அதே நேரத்துல ஆட்ரியனோ என் கால் வலிக்குது அப்படி சொல்ல, அவளுக்கு கால்ல அடிபட்டதுனால சரியா நீந்த முடியாதுன்னு தன்னோட லைஃப் ஜாக்கெட்ட ஹீரோனோ அவளுக்கு கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோனு கண்ணாடியை போட்டுக்கிட்டு தண்ணிக்கு அடியில நீச்சல் அடிச்சு போகும்போது ஒரு இடத்துல ரொம்பவே கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது அப்படி சொல்லிட்டு ஹீரோனோ கிட்ட போயிட்டு நீச்சல் அடிச்சு பார்க்கும்போது அது எல்லாமே ரத்தம். அந்த இடத்துல ரயன் அடிபட்டு இறந்து போய் கிடக்க. அதை பார்த்து பயந்து போன ஹீரோனோ வேகமா வெளியில வந்து விஷயத்த சொல்றா. அதை கேட்ட உடனே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. உடனே வாட்டம் நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படி சொல்ல, அங்க ராயனுக்கு அடிபட்டு இருக்கு, அவருக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோனு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராயன் போட்டிருந்த அந்த கிளாஸ் அப்படியே மிதந்து மேல வருது. அதை பார்த்த வாட்டம் அதை எடுத்து பார்க்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல அந்த கண்ணாடியில ஒரு பல்லு இருக்கு. அந்த பல்ல பார்த்த வாட்டம் இது ஒரு சுறா பல்லு அப்படி சொல்ல, என்னது சுறாவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. சுறா எல்லாமே கடல்ல உப்பு நீர்ல தானே இருக்கும், இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பயந்து பாறையில ஏறி உட்காந்துக்கிறாங்க. சில சுறா 2 தண்ணியிலுமே இருக்கும், நல்ல தண்ணியில இருக்கும், உப்பு தண்ணியில இருக்கும் அப்படி சொல்றாங்க. அங்க சுறா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பீதி ஆயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஆளாளுக்கு பயங்கரமா கத்தி பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல வாட்டம் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு கூப்பிட எல்லாருமே அவர் கூட போக ரெடியா இருந்தாலும் எந்த ஒரு பிளான் இல்லாம எப்படி இந்த குகை வெளியே வர்றது, ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவ பாட்டுக்கு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. எந்த ஒரு பிளான் இல்ல, நம்ம மாட்டிக்கிட்டோம், முதல்ல இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு வாட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆட்ரியனோட கால்ல அடிபட்டு காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த காயத்திலிருந்து ரத்தம் தண்ணியில விழுகுது. அதை யாருமே கவனிக்கல. மத்தவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்கும்போது நான் கிளம்புறேன், என் கூட வர்றவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டம் அவன் பாட்டுக்கு நீந்தி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கவனிக்கிறா வாட்ட இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. வாட் கிளம்பினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பீதி இன்னும் அதிகமாயிடுது, எப்படி வெளியில போக போறோம்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே முடிவு பண்ணி வாட்டை தேடிக்கிட்டு மறுபடியும் நீச்சல் அடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அவன் எங்க போனானே தெரியல. அப்படி அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஆட்ரியனுக்கு ஹீரோயின் போட்ட அந்த பேண்டேஜ் ரொம்பவே லூஸ் ஆயிருச்சு போல, அதனால வலி எடுக்கவும் அவளால நீந்த முடியல. நம்ம எல்லாருமே ஒன்னாவே இங்க இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு ஹீரோனோ அவளோட மோட்டிவேட் பண்ணி நீந்தி வந்துகிட்டு இருக்கும்போது அப்பதான் ஆட்ரியனை கவனிக்கிறா. அவளுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிரேக்க காணோம் அப்படின்னு. அதனால கிரேக் அப்படின்னு அவளும் கத்தி கூப்பிட இப்படி சத்தம் போட்டு அந்த சுறா மறுபடியும் வந்துடும் அப்படின்னு மேக்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே தேடி போகும்போது ஒரு பாறைக்கு பின்னாடி பயந்துகிட்டே புலம்பிக்கிட்டே கிரேக் நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிரேக்க சமாதானப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஜேம்ஸும் அவனுக்கு லைஃப் ஜாக்கெட்டை போட்டு விட்டுட்டு அவனே நீச்சல் அடிச்சு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லாருமே நீந்தி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ குமிழி மாதிரி சத்தம் கேட்க பின்னாடி ஆட்ரியனை திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒண்ணுமில்ல அப்படின்னு மறுபடியும் நீந்தி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடிதான் அந்த சுறா வருது. அந்த சுறாவும் அவங்களை கிராஸ் பண்ணும்போது அதை பார்த்து ஆட்ரியன் பயங்கரமா கத்துறா. அங்க வந்த சுறா அப்படியே உள்ள போக அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த சுறாவும் வந்து கிரேக்க அப்படியே பிடிச்சு பாறையில பயங்கரமா இடிக்குது. அவனை கொல்றதுக்காக எல்லா பாறையிலுமே இடிக்குது. இவங்களால அவனை காப்பாத்த முடியல. அவனை அப்படியே உள்ள இழுத்துட்டு போகும்போது ஆட்ரியனோ எப்படி அவனோட கையை பிடிச்சு இழுக்க பார்க்க அவளும் செத்து உள்ள போயிடுறா. இப்ப அவங்க 3 பேரும் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு பயத்தோட சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கிரேக் போட்டிருந்த அந்த லைஃப் ஜாக்கெட் மட்டும் வெளியில வருது. அதை பார்த்து இன்னும் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்ரியனோ எப்படியே வெளியில வந்துடுறா. அவ பயத்துல மிரண்டு போயிருக்கா. இனிமே தண்ணியில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துக்கிட்டு வேகமா பக்கத்துல இருக்கிற ஒரு பாறையில எல்லாருமே ஏறிடுறாங்க. ஆட்ரியனும் பாறையில இடிச்சிருப்பா போல அவளுக்கும் பயங்கரமா காயம் ஏற்பட்டு ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கு. பெரிய காயம்லாம் இல்ல, சீக்கிரமா சரியாயிடும், ரத்தம் நின்னதுக்கு அப்புறம் உன் காயத்துக்கு கட்டுப்பட்டுக்கலாம் அப்படின்னு அவளை ஹீரோனை சமாதானப்படுத்துறான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஜேம்ஸும் யாரும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சுறா சுத்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் ஜேம்ஸும் இது ஒரு புல் ஷார்க் அப்படின்னும் இது ரொம்பவே கொடூரமான வெறி பிடிச்சது, இதோட இறைகளை வேட்டையாடி முடிக்கிற வரைக்கும் அதோட வெறி அடங்காது, இது கடல் நீர்லயே இருக்கும் அதே மாதிரி நன்னீர்லயே இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவங்கள சுத்திக்கிட்டு இருந்த அந்த சுறாவும் கொஞ்ச நேரத்தை அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட மேக்ஸும் வாட் நம்மளை விட்டு போனதை என்னால நம்பவே முடியல, அவன் நம்மளோட வேகமா நீந்தி போயிடுவான், எப்படி வெளியில போயிருப்பான், கண்டிப்பா நம்மளை காப்பாத்த ஆட்களை கூட்டிட்டு வருவான், சின்ன வயசுல நம்ம தொலைஞ்சு போனா அதே இடத்துல இருப்போம்ல அதே மாதிரி இப்பவும் இருப்போம், அவன் வரட்டும் ஆட்களை கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு மேக்ஸ் சொல்ல, ஆனா ஹீரோனும் மேப்பை பார்த்துட்டு அவன் கண்டிப்பா சுறாவே வர முடியாத இந்த கேவ் வழியா தான் போயிருப்பான், நாமளும் அந்த கேவ் வழியா போனோம்னா கண்டிப்பா வெளியில போயிடலாம், சுறா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. இது நல்ல ஐடியாவே எனக்கு தோணல அப்படின்னு மேக்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேக்ஸும் வாட் கண்டிப்பா ஆட்களை கூட்டிட்டு வருவான், நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு நம்பிக்கையா சொல்றா. அதே நேரத்துல வாட்டும் ஹீரோன்னு சொன்ன மாதிரி அந்த குறுகல இருக்கிற அந்த குகை வழியா தான் போய்கிட்டு இருக்கான். பின்னாடி அந்த சுறா வருதா அப்படின்னு பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல முட்டு சந்து மாதிரி ஒரு இடம் வர தண்ணிக்குள்ள போயிட்டு வேற வழி இருக்கா அப்படின்னு கண்ணாடியை போட்டுட்டு கீழே நீச்சல் அடிச்சு போகும்போதுதான் அந்த இடத்துக்கு ஏற்கனவே சுறா வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. அவனு முன்னாடி நீச்சல் அடிச்சு போய்கிட்டு இருக்கும்போது அந்த சுறா எதிர்த்தாப்புல வரத பார்த்து பயந்து போயிட்டு 2 பாறைக்கு நடுவுல எப்படியாவது ஏறி நின்றான் அப்படின்னு பாக்குறான். அவனால முழுசா மேல ஏறி நிக்க முடியல. அந்த சுறாவும் அந்த குறுகலான பாதியில கூட
வந்துகிட்டு இருக்கு. இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியில அது தண்ணிக்கு உள்ள போயிட்டு டக்குன்னு மேல வந்து அவனை புடிச்சு உள்ள எடுத்துட்டு போயிட்டு அவனை கொடூரமா கொல்ல அவன் கத்துற சவுண்டு இவங்களுக்கு கேக்குது. வாட் இறந்து போயிட்டான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப என்ன பண்றது தெரியாம பயங்கரமா மேக்ஸும் இல்ல இல்ல இது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோனோ நம்ம இங்கே நின்னுகிட்டு இருந்தா யாருமே நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்க, பக்கத்துல ஒரு கேவ் இருக்கு, அந்த கேவ் வழியா போனோம்னா பக்கத்துல கடலுக்கு போயிடலாம் அப்படின்னு ஹீரோன் சொல்ல அந்த குகைக்கு போற வழிதான் இருக்கு, அதுக்கப்புறம் கடலுக்கு போற மேப் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு இது வேலைக்காகாது. ஏட்ரியனுக்கு வேற பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அவ இங்கே இருக்கட்டும் நாம போயிட்டு உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு மேக்ஸும் சொல்றா. ஆனா ஜேம்ஸும் யாரையுமே இங்கே விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல இப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேக்ஸும் அப்ப மேப்பையாவது கொடு, நானும் ஜேம்ஸும் போயிட்டாவது ஏதாவது உதவி கிடைக்குதா அப்படின்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோன் கிட்ட அந்த மேப்பை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோனும் அந்த மேப்பை கொடுக்கும் போது ஆட்ரினோ அந்த மேப்பை கொடுக்க விட மாட்டா, என்னை விட்டுட்டு போயிடாதுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி அந்த மேப்பை அவ வாங்கிக்கிட்டு இருக்கும்போது கால் தவறி மறுபடியும் தண்ணியில விழுந்துடுறா. அவ தண்ணியில விழுந்த அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு அந்த சுறா வந்துருது. அதனால இவங்களும் அவளை எப்படியாவது மேல தூக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கடைசியில அந்த சுறா வந்து அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ மறுபடியும் மேல தூக்கிடுறாங்க. அப்படி ஆட்ரின பிடிக்க வந்த அந்த சுறாவும் ஒரு ஓட்டைக்குள்ள மாட்டிக்குது. அதால பின்னாடி நீந்தி வர முடியாது அப்படிங்கறனால அது நல்லா மாட்டிக்கிச்சு. இதுதான் சமயம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் தப்பிக்கல அப்படின்னு நினைச்சு ஆட்ரின் பயந்துகிட்டு இருக்கிறதுனால அவளை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம தண்ணிக்குள்ளதான் தப்பிச்சாகணும், நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவளும் பயத்துல மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அவ விழுந்த அடுத்த செகண்டே அந்த சுறாவும் அந்த பாறையை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துருது. இவங்களும் மறுபடியும் அவளை காப்பாத்தல அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சுறா அவளை பிடிச்சு பயங்கரமா கடிச்சு கொன்னுடுது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோ தண்ணியில கிடக்கிற அந்த மேப்பை எடுக்க இப்ப மேக்ஸும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த சுறா வர முடியாதபடி குறுகலா இருக்கிற அந்த குகை வழியா தான் போகணும், அது வெளியே போனா நம்ம தப்பிச்சலாம் அப்படி மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோனோ கடலுக்கு போற வழியில தான் நம்ம போயாகணும் அப்படி சொல்றா. எப்படியே மாத்தி மாத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜேம்ஸும் முதல்ல ரெண்டு பேரும் பேச்சு நிப்பட்டுங்க, நம்ம எல்லாருமே ஒன்னாதான் போக போறோம், என்னை கேட்டா சாரா சொல்றதான் சரியா இருக்கும்னு தோணுது அப்படின்னு மேக்ஸ் கிட்ட சொல்ல நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி மாதிரி மேக்ஸும் திரும்ப சொல்லவும் இவனும் கோவப்பட்டு கத்துறான், நீ எப்பவுமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு, உன் கூட இருக்கிறதுக்கு நரகத்துக்கு சமம் அப்படின்னு அவனும் வாய்விட. அதனால கோவமான மேக்ஸும் நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்கு நானே ஒரு வழி பண்றேன் அப்படின்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடறா. ஜேம்ஸுக்கும் வேற வழி இல்ல, அவளை தனியா விட முடியாது அப்படின்னு அவனும் தண்ணிக்குள்ள குதிக்க ஹீரோனுக்கு மேல வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க கூட போக முடிவு பண்றா. அதுக்கப்புறம் மேக்ஸ் சொன்ன அந்த வழியிலே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணி இப்ப மேக்ஸும் அந்த மேப்பை பார்த்துட்டு இப்ப நம்ம ஸ்கெலட்டன் கேவ்ல இருக்கோம், இது ஹனிகோம் கேவோட கனெக்ட் ஆகிற ஒரு என்ட்ரன்ஸ் தான், நம்ம அந்த வழியாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு நீந்தி போறாங்க. அந்த இடத்துக்கு நீந்தி போனதுக்கு அப்புறம் நானே ஏதாவது வழி இருக்கு அப்படின்னு உள்ள போய் பாத்துட்டு வந்துரு அப்படின்னு மேக்ஸும் உள்ள போக ஜேம்ஸும் அவளை என்னால தனியா விட முடியாது, அவ போற வழியிலே ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸும் சொல்றான். நேத்து நீ விட்டுட்டு போன மாதிரிதான் உன்னை தேடி நாங்க மறுபடியும் வந்தோம்ல அப்படின்னு சொல்ல நான் உங்களை விட்டுட்டு போல, நீங்க தான் என்ன விட்டுட்டு போனீங்க, அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப மேல வந்த மேக்ஸும் மூச்சை ரொம்ப நேரம் தம்மடிக்கு தான் போகணும், அங்கே வழி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூட்டிட்டு போறா. எல்லாருமே தம்மடிக்கு எப்படி நீச்சல் அடிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்கிருந்து எப்படி போறது அப்படின்னு தெரியல. மேப்ல பார்த்தா மேல ஏறி போன ஒரு வழி இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாருமே மேல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சுறா வராது அப்படின்னு நம்பிக்கையா இவங்களும் மேல ஏறி போறாங்க. ஆனா மேல போற பாதை ரொம்பவே குறுகலா இருக்கிறதுனால தவழ்ந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தவழ்ந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற ஜேம்ஸும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறான். என்னால இந்த தாய்லாந்துக்கு வந்து சாகலாம் முடியாது, நான் நிறைய பண்ண வேண்டி இருக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த நேரத்துல ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம இங்க யாருமே சாக போறது கிடையாது, நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஜேம்ஸும் தெரியாம ஒரு பாறையை மிதிச்சிடறான். அந்த பாறை கீழே விழுந்ததுனால இவங்க வந்த அந்த வழி அப்படி பின்னாடி மூடிடுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா முன்னேறி போறதுக்கு ஒரு வழி இருக்குல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு இவங்களுக்கு ஏதோ ஒரு குருவி கத்தவரியான சத்தம் கேட்க அதை ஹீரோனு நல்லா கேட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது தூரத்துல சூரிய வெளிச்சம் தெரியுது. அதுதான் வெளியில போறதுக்கான வழி, நம்ம தப்பிச்சிட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் இடிஞ்சு மேக்ஸ் மட்டும் அப்படியே கீழே விழுகிறா. எப்படி ஹீரோனு மேக்ஸ பிடிச்சிர அவங்களால மேக்ஸ மேல தூக்க முடியல. அந்த பள்ளத்துக்கு அந்த பக்கமா ஜேம்ஸ் மாட்டிக்கிட்டதுனால அவனு இந்த பக்கமா வந்து அவளை பிடிச்சு தூக்க முடியல. ஆனா இவங்க எதிர்பாராத நேரத்துல அந்த இடத்துலதான் அந்த சுறாவும் சுத்திக்கிட்டு இருக்க போல. தண்ணியில கால் பிடிச்சுனா அந்த சுறா கண்டுபிடிச்சிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மேல தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோனால முடியவே முடியல. அந்த சுறாவும் அங்க இங்க சுத்துது. ஒரு கட்டத்துல சுறாவும் அங்கிருந்து போயிட ஹீரோனால அவளை மேல தூக்க முடியல, பிடிச்சுக்கிட்டு இருக்கவும் முடியல. வேற வழி இல்லாம நான் உன்னை விட போறேன் அப்படி சொல்லி அவளும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இப்ப ஜேம்ஸுக்கு வேற வழி இல்ல, நானும் கீழே குதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனு கீழே குதிக்க ஹீரோனுக்கும் தப்பிச்சு போற வழிக்கு கிட்ட வந்தோம் அவங்களால தப்பிக்க முடியல. ஹீரோனு வேற வழி இல்லாம அவளும் தண்ணிக்குள்ள குதிச்சிடறா. இப்ப மேக்ஸும் நம்ம உடனே இங்கிருந்து போயாகணும் அப்படி சொல்ல இருங்க நான் வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்துட்டு வந்துடு அப்படின்னு ஹீரோனும் உள்ள நீந்து போய் பார்க்க அங்கே ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு, ஒரு டனல் வழியா தான் அதுக்கு போயாகணும் அப்படின்னு மறுபடியும் திரும்பி வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு ஆனா அதுக்கு நிறைய மூச்சு அடக்கணும் அப்படி சொல்ல வேற வழியில நம்ம போய்தாகணும் அப்படின்னு எல்லாருமே மூச்சு அடக்கி அந்த டனல் வழியா உள்ள போயிட்டு எப்படியும் நீந்தி போய் அந்த
ஏர் பாக்கெட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அதிகமான காத்து அதுல இல்ல. அதனால இன்னும் வழி இருக்கா அப்படின்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க ஜேம்ஸும் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி மாதிரி மேக்ஸ் கிட்ட சொல்ல அப்படி எதுவும் ஆகாது அப்படின்னு மேக்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ள போன ஹீரோயின் திரும்பி வந்து அங்க நிறைய ஏர் பாக்கெட்ஸ் இருக்கு, அங்க ஏதோ ஒரு வழி இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம அடுத்தடுத்த ஏர் பாக்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே முடிவு பண்ணி நீந்தி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நீந்தி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட கால்ல ஒரு பாறை அடிச்சு அவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை பெருசா கவனிக்காம அவளும் வேகமா நீந்தி போய்கிட்டு இருக்கா. ரெண்டாவது ஏர் பாக்கெட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வேகமா அடுத்ததுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா தான் ஹீரோனும் ஸ்விம் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. அப்ப பாருங்க அந்த பக்கத்துல அந்த சுறாவும் நீந்தி வந்துகிட்டு இருக்கு. அதை அவங்க கவனிக்கல. அது திடீர்னு உள்ள வந்து அட்டாக் பண்ண பாக்க அதனால உள்ள வர முடியல. பெரிய கேப் எதுவுமே கிடையாது. அதனால இவங்களும் வேக வேகமா அடுத்தடுத்த ஏர் பாக்கெட் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. அது எல்லா பக்கத்துலயும் ரவுண்டு கட்டி இவங்களை பிடிக்க பாக்குது. இவங்களும் அந்த சுறா கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஒரு டனல் வழியா உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து ஜேம்ஸ் மேல ஒரு பாறை அப்படியே விழுந்துடுது. அவனால அந்த டனல்ல இருந்து வெளியில வர முடியல, நல்லா சிக்கிக்கிறான். அதனால ஹீரோன் மேல வந்து மூச்சு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அவனுக்கு கொடுத்து அவனை எப்படியாவது உள்ள இழுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. ஆனா அவனை இழுக்க முடியல, காப்பாற்ற முடியல. அவனும் ஒரு கட்டத்துல மேக்ஸ் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு வேற வழி தெரியல, மேக்ஸ வேற வழி இல்லாம அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு போய் இறந்தும் போயிடுறான். ஜேம்ஸ் இறந்து போனதை மேக்ஸால தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் ஹீரோன் அவளை சமாதானப்படுத்தி இங்க இருந்து நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள நீந்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துல எந்திரிக்கும் போது அந்த இடத்துல தான் வாட் இறந்து கிடக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு அந்த சுறா இங்க எங்கேயோ தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது அப்படியே பாஞ்சு இவங்களை பிடிக்க பாக்குது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி பாறையில ஏறிடுறாங்க. அந்த சுறா இவங்களை பிடிக்க பார்க்க அந்த சுறாவால இவங்களை பிடிக்க முடியல. டக்குன்னு ஹீரோன் யோசிச்சு அங்க பாதி உடம்பா கடந்த வாட்டோட உடம்பு தூக்கி சுறாவோட வாயில போட அதுவும் பிடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நீந்தி மறுபடியும் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த பாறையில நின்னு ஹீரோனும் சுத்தி முத்தியும் பார்க்கும்போது பக்கத்துல தான் லேச் கேவ், அதாவது அங்கதான் ஆக்ட்ரின் இறந்து போயிருப்பா. அதை வச்சு பார்க்கும்போது இதுதான் டெவில்ஸ் மவுத் கேவ், அத தெரியுது பாரு, அதுதான் கடலுக்கு போற வழி அப்படின்னு ஹீரோனை சொல்லிட்டு நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம் அப்படி சொல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மேக்ஸும் பயங்கரமா கத்துறா. இப்ப ஹீரோனத்தோட பையில இருக்கிற தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜேம்ஸோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிற மேக்ஸ சமாதானப்படுத்திட்டு அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோனும் போறா. அங்க போய் ஹீரோனு பார்க்கும்போது அங்க பறக்கிற வவால்களை பிடிக்கிறதுக்காக அந்த சுறா பயங்கரமா தாவி அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்பவே வெறியோட. அதை ஹீரோனு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே அங்க மேக்ஸும் வந்துடுறா. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அங்கதான் ப்ளூ டனல் இருக்கு, அதுதான் வெளியில போறதுக்கான எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கா. ஹீரோன் வேற வழி இல்லாம பின்னாடியே போறா. அவங்களும் அப்படியே மெதுவா முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோனோ லைட் ஆஃப் பண்ண சொல்றா. லைட் ஆஃப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது முன்னாடி எங்க வழி இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கவும் லைட்டை ஆன் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிரு வழியை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஹீரோன் மேக்ஸ் கிட்ட சொல்ல அவங்களும் வழி எங்க அப்படின்னு பார்த்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த சுறா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனோ அந்த ப்ளூ டனல் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு, ஆனா அங்க போறதுக்குள்ள அந்த சுறா வந்துடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருமே சேஃபா போய் ஏறிடலாம் அப்படின்ட்டு ஹீரோனோ மேக்ஸ் கிட்ட சொல்லி மெதுவா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துக்கு போன உடனே ஹீரோன் ஏறிடுறா. ஆனா மேக்ஸ் அந்த ப்ளூ டனலை பார்த்துட்டு அதுதான் எக்ஸிட் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அப்படின்னு அவ பாட்டுக்கு ஹீரோன் சொல்ல கேட்காம அந்த ப்ளூ டனலை நோக்கி நீந்தி போக ஆரம்பிக்கிறா. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சுறாவும் அங்க வந்துடுது. உடனே ஹீரோன் கத்த சுறாவை பார்த்த மேக்ஸும் வேகமா ஒரு இடத்துல போய் ஏறிடுறா. ஆனா தொடர்ந்து சுறாவும் அவளை கொல்றதுக்காக வெறியோட அந்த இடத்தை முட்ட ஆரம்பிக்குது. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அத தன்னோட பக்கமா வர வைக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா தொடர்ந்து முட்டிக்கிட்டே இருக்கவும் சுறா கிட்ட மேக்ஸ் மாட்டிக்கோலா அப்படின்னு பயந்து ஒரு லைட்டரை எப்படி பத்த வச்சிடறா. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு வேகமா சுறாவும் இந்த பக்கம் வந்த உடனே அதோட வாயில அந்த லைட்டரை போட்டுட்டு அந்த இடத்துக்கு நீந்து போயிட்டு மேக்ஸ காப்பாத்துறா. ஆனா மேக்ஸுக்கு கையில பாறை விழுந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அதனால மயக்கத்துக்கு போக மயக்கத்துல இருக்கிற மேக்ஸ மெதுவா இழுத்துக்கிட்டு நீந்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கா ஹீரோயின். கடைசியில மேக்ஸும் ஓசில்வி அப்படி சொல்ல போற அந்த கேவுக்கு இழுத்துட்டு வந்துடுறா. அங்க ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில தான் ரெண்டு பேருமே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அது ஒரு முட்டு சந்து மாதிரி, அங்கிருந்து வெளியில போறதுக்கான வழியே இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் உயரத்துல ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்கு, அது வெளியே ஏறினா வெளியில போலாம். ஹீரோனோ இப்ப மேக்ஸ் கிட்ட நம்ம எப்படியாவது இங்க தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோ ஒரு முடிவு பண்ணி அந்த பாறை கிட்ட போயிட்டு இந்த பாறை மேல எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி அந்த டனலுக்கு போய் பாக்குறா. வெளியில போய் பார்த்தா அங்க நிறைய தண்ணி இருக்கும், கீழே குதிச்சு தப்பிக்கலாம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எட்டி பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாமே பாறையா தான் இருக்கு. கீழே குதிச்சா அவரோட உயிரே போயிடும். அதனால திரும்ப மறுபடியும் அங்கே வந்து மேக்ஸ் கிட்ட அந்த இடம் ஃபுல்லாவே பாறையா இருக்கு, நம்மளால தப்பிக்க முடியாது, ஒருவேளை நைட்டு நேரத்துல அலை அதிகமா இருந்து தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா அப்ப தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, அது வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேக்ஸும் ஹீரோனும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோனுக்கு முழிப்பு வந்து அவ மறுபடியும் அது மேல ஏறி வெளியில எட்டி பாக்குறா. அதே நேரத்துல மேக்ஸும்
நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் தண்ணிக்குள்ள இறங்கின அடுத்த செகண்ட் அந்த சுறாவும் அங்க வந்துடுது. ஆனா ஹீரோனும் அவளை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கிற மாதிரி ட்ரை பண்ண, அப்ப மேக்ஸும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இது நீ இல்ல அப்படி சொல்ல, அப்பதான் ஹீரோனு டக்குன்னு முழிக்கிறா. ஹீரோனுக்கு தான் மேக்ஸ விட்டுட்டு போற மாதிரி கனவு வந்திருக்கு. எந்திரிச்சு பார்த்தா மேக்ஸும் அழுதுகிட்டு இருக்கா. வழக்கம் போல ஹீரோனும் அவளை சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பாறை கிட்ட போயிட்டு இப்ப ஹீரோனு மேல ஏற போற அந்த நேரத்துல மேக்ஸும் ஹீரோன் கிட்ட தான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்கிறா மனசார. அதுக்கப்புறம் ஹீரோன் மறுபடியும் மேல ஏறி போயிட்டு அந்த டனல் வழியா வெளியில எட்டி பார்த்தா இப்ப கொஞ்சம் தண்ணி கூடிதான் இருக்கு. அதாவது ஹீரோன் இப்ப தப்பிச்சு போயிட்டு திரும்ப ஆட்களை கூட்டிட்டு வந்து இவளை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா தன்னை ஹீரோன் தனியா விட்டுட்டு போயிருவா அப்படின்னு பயந்து இரு நானும் வரேன் அப்படின்னு அவன் அந்த பாறையில ஏற ட்ரை பண்றா. ஆனா வலிக்கு விட்டு கீழே விழுந்துடுறா. இதனால அவளை விட்டுட்டும் போக முடியல, அவளுக்கு மனசும் வரல. அதனால ஹீரோன் ஒரு முடிவு பண்றா. அவரோட கயிறு இருக்குல்ல, அத மேல ஒரு மரம் மாதிரி இருக்கும், அதுல சுத்தி தன்னோட இடுப்புல கட்டிட்டு அந்த கயிறை கீழே போட்டு அதை மேக்ஸோட இடுப்புலையும் கட்ட சொல்றா. அதுக்கப்புறம் மேக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வர இவனும் கயிறை இழுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு அந்த சுறா வந்து மேக்ஸ அப்படி கவிக்கிட்டு அப்படி இழுத்துட்டு போயிடுது. அந்த கயிறை இப்ப ஹீரோனோட இடுப்புல கட்டி இருக்கிறதுனால ஹீரோன் அப்படி கூடவே இழுத்துட்டு போகப்படுறா. இப்படியே போனா ஏதாவது பாறையில மோதி தான் இறந்து போயிடுவோம் அப்படின்ட்டு ஹீரோனும் தன்னோட கத்தி எடுத்து போற வழியில எப்படியே கஷ்டப்பட்டு அந்த கயிறை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனும் இறந்து போன தன்னோட ஃப்ரெண்ட நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஒரு பாறையில முட்டிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு ஒன்னு ஞாபகம் வருது. அந்த பாறைகள் எல்லாமே நிலைத்தன்மை இல்லாதவை, ரொம்பவே வீக்கானது. பாறைகள் எல்லாமே கீழே விழுந்து நாமளும் இறந்து போயிடும் அப்படின்னு வாட்டும் சொல்லியிருப்பான்ல. அது ஹீரோனுக்கு ஞாபகம் வரவும் தன்னோட கத்திய வச்சு மேல ஒரு பாறையில நல்லா குத்திட்டு, படத்தோட ஆரம்பத்துல ஒரு பாறையை ஞாபகம் வச்சுக்க சொன்னல, அந்த பாறையில தான் கைத்த கத்தியில சுத்திட்டு அந்த கைத்துல ஹீரோன் தொங்குறா. ஹீரோன் ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டா போல தன்னோட காலை வச்சு தண்ணியில பயங்கரமா தட்ட அங்க அந்த சுறாவும் வருது. அது வேகமா ஹீரோனை அட்டாக் பண்ண வர டக்குன்னு ஹீரோனும் காலை மேல தூக்கிடுறா. அது அந்த பாறையில முட்டிடுது. அதே மாதிரி மறுபடியும் பண்றா, மறுபடியும் வேகமா வந்து பாறையில முட்டிடுது. மூணாவது ஒரு தடவை முட்டிடுச்சுன்னா அந்த பாறை இடிஞ்சு விழுந்துரும், அதுவும் இறந்து போயிடும் அப்படின்னு ஹீரோன் பிளான் பண்ணி மறுபடியும் அதை அட்ராக்ட் பண்ண பாக்க, ஆனா அது வேகமா பாஞ்சு வருது. அதை பார்த்த உடனே பயந்து போன ஹீரோன் வேகமா கயிறை கீழே விட அவளும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. ஆனா அந்த சுறா நேரா அந்த பாறை மேல இடிக்க மேல இருந்த பாறை அது மேல விழுந்து அப்படி நசுங்கிடுது. ஹீரோனும் அதை பார்த்தபடி அப்படி தண்ணிக்குள்ள விழுகிறா. சுறா இறந்து போச்சுன்னு சந்தோஷமா தண்ணிக்குள்ள விழுந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கல்லு வந்து அவளோட தலையில அடிச்சிருது. அப்படி டக்குன்னு ஹீரோனும் ஒரு இடத்துல எந்திரிக்கிறா. அவ எந்திரிச்ச அதே இடத்துல வெளியில போறதுக்கான ஒரு வழி இருக்கு. அதை பார்த்து கடைசியா ஹீரோன் சந்தோஷப்பட்டு அப்படியே வெளியில வந்து கீழே கடலை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா கத்துறா. அப்படி கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.